ஒரு மரம் கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆந்திரால கத்ரின்ற கிராமத்துல 500-600 வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் இருக்கு. இந்த ஒரு மரம் மட்டுங்க 2000க்கும் மேற்பட்ட பறவைகள், பூச்சிகள்னு பல உயிர்களுக்கு வாழ்விடமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு மரம் அந்த ஊர்ல இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த ஊரோட நீர் சுழற்சிய சமநிலையில வச்சிருக்கு. அதனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் சரியா கிடைக்குதுங்க. அது எப்படி இந்த ஒரு ஆலமரம் இத பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலமரம் சுமார் 8 ஏக்கர்ல 3000க்கும் மேற்பட்ட கிளைகளோட நல்லா அடர்த்தியா பறந்து விரிஞ்சு வளர்ந்துருக்குங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி அடர்ந்து வளர்ந்த ஒரு ஆலமரமே கிடையாதுன்னு கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த மரத்துக்கு திம்மம்மா மரிமான்னு பேரு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்திலங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திம்மம்மா மரிமா மாதிரி ஒரு மரம் இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி, விவசாயம்னு ஊரே செழிப்பா இருக்கும் இல்லைங்களா? அதுக்குன்னு 8 ஏக்கர்ல மரம் இருக்கணும்னு எல்லாம் நாங்க சொல்லலைங்க. ஆனா நம்ம இருக்கிற இடத்த சுத்தி ஒரு அரச மரம், ஆலமரம் மாதிரி 200-300 வருடங்கள் வாழ்ற நம்ம ஊர் நாட்டு மரங்களை நட்ட போதுங்க திம்மம்மா மரிமா மரம் தர எல்லா பயன்களும் இந்த மரங்களும் நமக்கு தரும். இதத்தாங்க நாங்க காங்கேயத்துல துளிகள் அமைப்பு மூலமா செஞ்சுட்டு இருக்கோம்.